அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று சொல்லக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனி பற்றிய வரலாறு. நாம் ஏன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்திய வரலாற்றை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட அந்த வருடத்திலிருந்து நம்ம படித்தா மட்டும்தான் இந்தியாவுடைய வரலாற்றை முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக சுதந்திர போராட்ட வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்தியா மட்டுமல்லாது இந்த உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி தங்களுடைய காலனியாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும். குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவை மட்டும் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய அடிமை நாடாக காலனியாக வைத்திருந்து ஆட்சி பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி எடுத்துட்டு போனாங்க. இந்தியாவுடைய முக்கிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய விவசாயம் மற்றும் டெக்ஸ்டைல் நெசவு தொழில், இது இரண்டையுமே நசுக்கியது ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்தியாவுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் படிப்பதற்கான நேரம் பற்றாக்குறை காரணமாக படிக்க முடியாமல் இருக்கும். நாம ஆங்கிலேயர்களுடைய வருகை காலத்தில் இருந்து சுதந்திரம் கிடைத்த காலம் வரை தொடர் காணொளிகளாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கும். நிச்சயமாக இந்திய வரலாறு மற்றும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை பற்றிய ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காணொளி மூலியமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். சரி, இந்த கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட காரணம், தோற்றுவிக்கப்பட்ட வருடம், அதோடைய செயல்பாடுகள் பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்தியாவை அடிமைப்படுத்த அவர்களுடைய திட்டம் எங்க இருந்து துவங்குச்சு, அதை எப்படி அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்தியாவை போலவே பிரிட்டிஷ் நாடும் ஒரு விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 1600களில் பிரிட்டிஷ் நாடானது மிகவும் வறுமையில இருந்தது. விவசாயம் பொய்த்து போன ஒரு காலம். அது மட்டும் இல்லாம 1600க்கு முன்பாகவே அவங்க நூற்றுக்கணக்கான வருடங்கள் போர் நடத்தி தங்களுடைய பொருளாதாரம் முழுவதையுமே போர்ல இழந்துட்டு விவசாயமும் பொய்த்து போன ஒரு காலகட்டத்தில் வறுமையில இருக்காங்க. தங்களுடைய நாட்டுக்கு எப்படி வருவாய் கொண்டு வருவது, எப்படி நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றுவது அப்படின்னு அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஒரு நிறுவனத்தை தோற்றுவிச்சு அந்த நிறுவனத்தின் கிடைக்கக்கூடிய லாபத்தின் மூலியமாக அரசாங்கத்தை நடத்துறதற்கு ஒரு வாய்ப்பை தேடிக்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்றாங்க. அந்த நேரத்துல ஆட்சியில் இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா, குவீன் எலிசபெத் I. அந்த குவீன் எலிசபெத் I அப்படிங்கிறவங்க டியூடர் டைனாசிட்டியை சேர்ந்தவங்க. இப்போ நம்ம எப்படி சோழ வம்சம், சேர வம்சம், பாண்டிய வம்சம் இப்படிலாம் சொல்கிறோமோ, அதுபோல் பிரிட்டன், இங்கிலாண்டில் இவங்க டியூடர் வம்சத்தை சார்ந்தவங்க. இந்த மகாராணி 1600களில் இருந்து 1603க்கு உள்ளாரையே, அதாவது இந்த நிறுவனம் கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட இந்த நிறுவனம் அவங்க உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் செல்லுபடியாகும். அப்போ டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 1600 இந்த தேதியில ஒரு நிறுவனத்தை தொடங்குவதற்கு ராயல் சார்ட்டர், அதாவது ஒப்புதல், அரசு ஒப்புதல் அளிக்கிறாங்க. இந்த கிழக்கிந்திய கம்பெனியானது ஒரு தனி நபரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கம்பெனி கிடையாது. இது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் இணைந்து முதலீடு செய்து அதன் மூலம் வருவாயை ஈட்டி லாபத்தை பெருக்க திட்டமிடப்பட்ட ஒரு கம்பெனி. முதலா இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது 218 பேர் இதுல ஜாயிண்ட் ஸ்டாக் வெஞ்சர்ஸா இருந்தாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னா, கடல் வாணிபம் செய்யக்கூடிய வியாபாரிகள். அந்த காலத்துல கப்பல்கள்ல நிறைய நிலங்களை தேடி போயிட்டு அங்க கிடைக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்து அந்த லாபத்தை ஈட்டி கொண்டு வந்து கொண்டிருந்த வாயேஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய கப்பலில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த மர்ச்சன்ட்ஸ். சரி, இந்த 218 பேர் ஒன்னா முதலீடு போட்டு ஈஸ்ட் இந்தியாவில் வர்த்தகம் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தத்தை குவீன் எலிசபெத் I கிட்ட இருந்து வாங்குறாங்க. 1600 டிசம்பர் 31, 16ஆம் நூற்றாண்டுடைய கடைசி நாள்ல இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. 17ஆம் நூற்றாண்டு முதல் நாள்ல இருந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி செயல்பட ஆரம்பிக்குது. ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, காஷ்மீர்ல இருந்து நம்ம வலதுகை பக்கம் தான் பிரிட்டிஷ் இருக்கு. பிரிட்டிஷ் நாட்டுடைய
கிழக்கு பக்கத்தில் தான் இந்தியா இருக்கு. இப்போ இந்த பிரிட்டிஷ் நாட்டில் இருந்து கிழக்கு இந்திய நாடுகளில் அவங்க வர்த்தகம் செய்வதற்கு வராங்க. குறிப்பாக அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் ஸ்பைசஸ், அதாவது பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இது போன்ற விஷயங்களும், காஃபி, டீ, ஓபியம், காட்டன், சில்க் இது போன்ற விஷயங்களும் அவங்களுக்கு அதிகமான தேவை இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் துணிகளுக்கு நீல நிற சாயத்தை கொடுக்கக்கூடிய இண்டிகோ என்கிற ஒரு செடி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பொருட்களுக்காக அவங்க தேடி வர்றாங்க. அப்போ இது தேடி வரும்பொழுது பிரிட்டிஷ் நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது ஐரோப்பிய நாடுகளில் வேற யாரும் கிழக்கிந்திய நாடுகள் கூட, கிழக்கு ஆசிய நாடுகள் கூட வர்த்தகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தையும் குவீன் எலிசபெத் கொடுக்குறாங்க. இந்த ராயல் சார்ட்டருடைய முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொன்னா, கிழக்கிந்திய கம்பெனியை தவிர வேறு எந்த ஒரு ஆங்கில நிறுவனமும் கப்பல் வாணிகம் கிழக்கிந்திய நாடுகள் கூட செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒப்பந்தம். இது ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா மொனாப்போலி அப்படின்னு சொல்றோம். அந்த மொனாப்போலி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வானளாவிய அதிகாரத்தை இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்குது. அது மட்டுமல்லாம செமி சாவரின் பிரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு இணையான சலுகைகளை பெற்ற ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னா அது கிழக்கிந்திய நிறுவனம் தான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான். இந்த செமி சாவரின் பிரிவிலேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அரசாங்கம் என்னெல்லாம் செய்யுமோ, பணம் அச்சடித்தல், கோர்ட் நடத்துதல், மட்டுமல்லாம தண்டனை வழங்குதல், நாடுகள் மீது படையெடுத்தல், அந்த நாடுகள் மீது ஆங்கிலேய குடியேற்றங்களை செய்தல், எதிர்த்து வருபவர்களுக்கு தண்டனைகளை வழங்குதல், புதிய சட்டங்களை உருவாக்குதல், அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், இப்படி ஒரு அரசாங்கத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அந்த அதிகாரங்கள் ஒரு வியாபார நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது உலகத்திலேயே முதல் முறையாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனிக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டது. அவங்க தான் இந்தியாவுக்கு வந்ததும், இந்தியாவில் வியாபாரத்தை நிறுவனதும், எதிர்த்து கேட்டவங்களை சண்டை போட்டதும், அவங்கள அடிமைப்படுத்தினது எல்லாமே அவங்க சட்டப்படி சரி அப்படிங்கிற ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இருந்தது. சரி, இது மட்டுமல்லாம தனக்கென்று ஒரு தனி இராணுவத்தை வைத்துக்கொண்ட ஒரு வியாபார நிறுவனம் அப்படின்னு சொன்னா அது கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான். நம்ம கப்பல்ல வாணிகம் பண்ண போறோம், நமக்கு எதிரிகள் இருப்பாங்க, இல்ல வழியில நம்முடைய வளங்களை பிடுங்குவதற்கான ஆட்கள் இருப்பாங்க. அது இல்லாம ஒரு இடத்துல ஒரு வளங்களை நம்ம ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படின்னா அங்க சண்டை போட வேண்டியிருக்கும். அப்ப இந்த வியாபார நிறுவனத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி இராணுவம் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்த ஒரு அமைப்பு அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி. ஒரு வியாபார நிறுவனம் ஒரு மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பை வைத்திருந்தது, அதிகாரிகளை வைத்திருந்தது, இராணுவ அதிகாரிகளையும் வைத்திருந்தது. சரி, முதல்ல 1600 இந்த நிறுவனம் தொடங்கினப்ப இந்த நிறுவனம் 8 வருடங்கள் வரைக்கும் லோக்கல்ல, அதாவது இடங்களை தேடி எக்ஸ்ப்ளோரிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு 1609, கிட்டத்தட்ட 9 வருடங்கள் கழிச்சு தான் அவங்க இந்தியா சூரத்துக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஸ்பைசஸை பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. இந்த ஸ்பைசஸ் ட்ரேடுக்குள்ள வராங்க. அவ்வளவு சுலபமா அவங்களுக்கு எந்த ஒரு இந்திய மன்னரும் அனுமதி கொடுத்துடல. அனுமதி தொடர்ந்து மறுக்கப்பட்டுட்டே தான் வந்தது. வெளியில இந்திய எல்லைகளுக்கு வெளியில மட்டும்தான் அவங்க வியாபாரம் பண்ண முடிஞ்சது. பிரிட்டிஷ்ல இருந்து அவங்க வந்த வழி என்ன அப்படின்னு சொன்னா சவுத் ஆப்பிரிக்காவை சுத்தி தான் வரணும். அப்படி சவுத் ஆப்பிரிக்காவை சுத்தி வரும்போது இந்தியாவுக்கு எப்படி கன்னியாகுமரி அப்படிங்கிறது ஒரு பாயிண்டோ, அதே போல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சவுத் கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அந்த நாட்டுடைய ஒரு முனை, அதாவது சவுத் சைடில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் பாயிண்ட். இப்போ நம்ம அரிச்சல் முனை அப்படிங்கிறது இந்தியாவுடைய சவுத் பாயிண்ட் டெர்மினல் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் சவுத் ஆப்பிரிக்காவோட சவுத் டெர்மினல் எது அப்படின்னு சொன்னால் கேப் ஆஃப் குட் ஹோப். இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு அந்த கேப் ஆஃப் குட் ஹோப்பில் இருந்து ஈஜிப்து வரைக்கும் அந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய எல்லை ஓரமாகவே சூரத், ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் முதல்ல அவங்க தங்களுடைய வியாபாரத்தை துவங்கினாங்க. அதற்கு பிறகுதான் அவங்க இலங்கையை சுற்றி போய் இந்தோனேஷியா, அது இல்லாமல் தாய்லாந்து, மியான்மார், இந்த பகுதிகள் எல்லாம், கம்போடியா, இந்த பகுதிகளில் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் முதல்ல அவங்க இங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1608, 1609 வருடங்களில் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் சூரத்தில் தான் அவங்க முதல்ல அவங்க இறங்கி தன்னுடைய வியாபாரத்திற்கான தேடலை துவங்கினாங்க. சரி, அப்படி முதல்ல
இந்த ஃபவுண்டேஷன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எந்த இடத்துல லண்டன்ல உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டா லீடன் ஹால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல ஒரு மேன்ஷன், ஒரு இப்போ நம்ம எப்படி கடைங்களுக்கு ஒரு மேன்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மேன்ஷன்ல ஒரு 10க்கு 10 ரூம்ல தான் இந்த நிறுவனம், கிழக்கிந்திய நிறுவனம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி இந்த உலகத்துக்கே கார்ப்பரேட் லாபியிங் அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்டை கொடுத்து வியாபாரம் மூலமாக ஒரு நாட்டை தன் வசப்படுத்தி அந்த நாட்டில் உள்ள வளங்களை சுரண்டி தங்களுடைய நாட்டை செழிப்பா ஆக்குனாங்க. இதுதான் கிழக்கிந்திய கம்பெனி உருவான வரலாறுடைய முதல் வரி அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இதுதான் அதோடைய முதல் தொடக்கம். இந்த கிழக்கிந்திய கம்பெனியானது எவ்வளவு வருடங்கள் செயல்பட்டது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா 1874 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது 274 வருடங்கள் இந்த கிழக்கிந்திய கம்பெனி செயல்பட்டது. அதற்கு பிறகு இந்த கிழக்கிந்திய கம்பெனி செயல்பாடுகளை முழுமையா வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. இந்த 274 வருடங்களுக்கு உள்ளாக கிட்டத்தட்ட இந்த உலகம் முழுமையுமே அவங்க அடிமைப்படுத்திட்டாங்க. இந்த உலக வர்த்தத்தில் 2/3 பங்கு வியாபாரத்தை கிழக்கிந்திய கம்பெனி மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. தனக்கு போட்டியாக இருந்த அத்தனை வியாபார நிறுவனங்களையும் அழித்து ஒழித்து தங்களை மட்டுமே பலப்படுத்தி கொண்ட ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னா கிழக்கிந்திய கம்பெனி. இப்படி கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் பிரிட்டிஷ்ல உருவாச்சா அப்படின்னு சொன்னா இதை போன்று இன்னும் 2 நிறுவனங்கள் உருவாச்சு. ஆனா இவங்க அந்த நிறுவனங்களை ஜெயிச்சிட்டாங்க. அதுல ஒன்று டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இன்னொன்று பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் இவங்க கூட போட்டி போட முடியாம திணறி போய் ஒரு காலகட்டத்தில் எல்லாமே வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. எவ்வளவு முதலீட்டாளர்கள் இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்திருந்தாலுமே கூட முதலாக இந்த திட்டத்தை துவங்கியவர் யார் அப்படின்னு சொன்னா டாக்டர் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், மிகவும் முக்கியமான ஒரு நபர். அவருடைய வாயேஜஸ்ல எக்ஸ்ப்ளோரிங்ல கிடைச்ச அந்த வருமானத்தின் மூலியமாக இந்த நிறுவனத்தை துவங்குவதற்கான திட்டங்களை போடும்போது தன் கூடவே இன்னும் கொஞ்சம் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு முதலீட்டாளர்களை ஒன்றா சேர்த்து குவீன் எலிசபெத் I கிட்ட ராயல் சார்ட்டர் அரசு ஒப்புதல் பெற்று அரசு அங்கீகாரத்தையும் சலுகைகளையும் பெற்று அதன் மூலியமாக வியாபாரத்தை தொடங்கி மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி கொடுத்த ஒரு நிறுவனம் தான் கிழக்கிந்திய நிறுவனம். இதை பற்றி இன்னும் வரக்கூடிய காணொளிகள்ல நம்ம இன்னும் விரிவா பார்க்கலாம். தொடர்ந்து காணொளிகளை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.